கிரேஸ் அறக்கட்டளை நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறது 2வது ப்ரோக்ராம். நித்யா மேடமும் ரூபன் சாரும் எனக்கு ரொம்ப பழக்கம். எங்களோட லா ஃபார்ம் வந்து சில கண்ட்ரில இருக்கு, துபாயில இருக்கு. அது மூலமா தான் அவங்க பழக்கமானாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து வாசிப்பை நேசிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சோ நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொன்னாங்க. நீங்களாம் குழந்தைகள் வந்து ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு வரீங்க. இப்போ குறிப்பாக திருவள்ளுவர் பத்தி சொல்லும் பொழுது, திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் சில கருத்துக்களை இன்னைக்கு திருவள்ளுவர் திருக்குறளோட சில வாசிப்பை நேசிப்புங்கிற மட்டும் நாம ஏன் கற்கணும், எதற்காக கல்வி பயில வேண்டும், அப்படி கல்வியினால் நம்ம யார் பேசுறீங்க தேசிய கல்வியினால உங்களோட வாழ்க்கை எப்படி மேம்படும் அப்படின்றத மிகப்பெரிய முக்கியம். சோ இப்ப வாசிப்புன்றது வந்து நமக்கு ஒரு உயிர் மூச்சு மாதிரி. நம்ம கண்டினியூஸா வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். 3 திருவள்ளுவர் வந்து எத்தனை குறள்ல வாசிப்பை பத்தி சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, யாருக்கா ஐடியா இருக்கா? வாசிப்பு படிப்பை பத்தி எத்தனை குறள்ல சொல்லியிருக்காரு? இப்ப ஒருத்தர் பார்வை இல்லாத யாராவது வந்தாங்கன்னா என்ன நினைப்பீங்க? நான் மாற்றுத்திறனாளியோட நிறைய இதுல ஒர்க் பண்றேன், கிரீஸ் அறக்கட்டளையும் ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறேன். பார்வை இல்லாத சில பேர் வந்தா நீங்க பார்த்தா என்ன நினைப்பீங்க? குழந்தைங்களாக நீங்க சொல்றது யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஒரு பொண்ணு கூட நல்ல திருக்குறள் எல்லாம் பேசல. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பேர் என்ன? தன்யாவா இல்ல அணி சொல்லுமா? பார்வை இல்லாத ஒருத்தர் ஒரு உன்னோட கிளாஸ்மேட்ல யாரா இருந்தா அவங்கள பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்ப? கேட்கலாமா? சோ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணுடையவர் என்போர் கற்றவர், முகத்திரண்டும் புண்ணுடையவர் கல்லாதவர். அதாவது இன்னொரு குறளை வந்து எண்ணும் எழுத்தும் ஏனெனத்தகம், எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகம் கட்டுதானே? ஏனென்ற கண்ணென்ற வாழும் உயிருக்கு கரெக்டா? அப்புறம் தொற்றணி தூரும் மணற்கேனே மாந்தருக்கு கற்றணி தூரும் அறிவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நிறைய எல்லாரும் இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், இல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஒரு பிசினஸ் மேன் ஆகணும். எதுக்குனாக்க பணம் சம்பாதிக்கிறது. இப்ப நான் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல நான் வந்து எல்லா விதமான கிளைண்ட்டையும் டீல் பண்ணுவோம். அதுல வந்து பணம் மிக மிக அதிகமான பணம், அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சொல்லுவாங்க, 8000 கோடி 10,000 கோடி. சோ அந்த மாதிரி உள்ள கம்பெனிகளுக்கு நான் லாயர் அப்பியர் இருக்கேன், அப்படி உள்ள கிளைண்ட்டுக்கு அப்பியர் இருக்கேன். ஆனா அவங்க யாருக்குமே மன நிம்மதி இல்லை. ஏன் இல்லைன்னா பணம் இருக்கிறதாலே மன நிம்மதி இல்லை. அந்த பணம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். பணம் இல்லைனால பிரச்சனை. இப்ப அதே வறுமை இந்தியாவில் எடுத்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழே பிலோ பாவர்ட்டி லைன்பாங்க. இப்ப நமக்கு டெய்லி எந்திரிச்சோன்னா சாப்பிடுறதுக்கு உண்ண உடுத்த உடை, நல்ல கல்வி, மருத்துவம், இதற்கெல்லாம் வந்து பணம் ரொம்ப முக்கியம். இந்த பணம் இல்லாம ஒரு பக்கம் வந்து வறுமையினால் நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகள்ல வந்து கரெக்டு தானே, சாப்பாட்டுக்காக உணவு இல்லாமல் நிறைய பேர் இறக்கிறார்கள். அதிக பணம் இருந்து பிரச்சனையில உள்ளாகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இப்ப வள்ளுவர் குறிப்பிட்ட மாதிரி, இப்ப ஒரு கிணத்துல வந்து தோண்ட தோண்ட தண்ணி வருன்ற மாதிரி, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ, கல்வி கற்கிறீங்களோ, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், டிக்ரீஸே ஆகாது. பணம் அப்படி கிடையாது. பணம் வந்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா போயிடும். ஆனா கல்வி கட்டுறீங்கன்னா அது நிலைத்து இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு கண்ணு தேவையில்லை. கண்ணு இருந்து நீங்க படிக்கல, சரியா படிக்கலன்னா நீங்க கண் இல்லாதவர்கள் சொல்றாரு. கண்ணு இல்லாம நீங்க நல்லா கல்வி கட்டுறீங்கன்னா கண் உடையவர்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு பெனோசபின்னு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுக்கு வந்து பார்வை 100% இல்லாத ஒரு பெண். நான் அந்த டிஜிபி முன்னாள் சைலேந்திர பாபு அந்த பொண்ணு ட்ரெயின் பண்ணோம்.
அந்த பொண்ணு ஒரு வழக்குக்காக எங்கிட்ட வந்தது. அந்த பார்வை இல்லாம அந்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல டிகிரி படிச்சு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஐஎஃப்எஸ் ஆபீசர், இந்தியாவோட வெளிநாட்டு ஆபீசர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தூதுவரை வந்து வேலை செய்யுது. இப்போ அந்த பொண்ணு பார்வை இல்லாத ஒரு பொண்ணை அவ்வளவு தூரம் உயர்த்தினது கல்வி. சோ அதனால நீங்க என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமை. அதனாலதான் அவர் சொன்னாரு, எண்ணம் எழுத்தும் ரொம்ப முக்கியம், அதுக்கு கண்ணுக்கு சமம், படித்தவங்க மட்டுமே. அதனால வந்து நீங்க கல்விக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் வந்து கல்வி கற்க முடியல. அப்துல் கலாம் குறிப்பிடும் போது அப்துல் கலாம் 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்துல் கலாம் வந்து இந்தியாவோட ஜனாதிபதி ஆனார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், குழந்தைகள் எல்லாருக்கும். சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு ஜெனரேஷனுக்கு. பட் இப்ப உள்ள நம்ம மிகப்பெரிய தலைவர் யாரும் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம். இப்போ அவர் படிக்கும் பொழுது ஒரு மீனவர் குடும்பத்துல ராமேஸ்வரத்துல மரக்கையாற்ற ஃபேமிலியில இருக்கிறார். அதனால நீங்களும் பள்ளிகளை பற்றி வரமாட்டேங்குது. அதனால நீங்க நல்லா படிங்க.